அந்த இயேசுவின் அன்பை கொண்டாடின ஒரு அழகான குடும்பம் தான் எந்த குடும்பம்? மார்த்தா, மரியா, லாசர். சொல்லுங்க, எந்த குடும்பம் அது? மார்த்தா, மரியா, லாசர். மரியா, மார்த்தா, லாசர். இவங்க எல்லாரும் எதுக்கு பேர் போனவங்க? இவங்க 3 பேர் எதற்கு பேர் போனவங்க? விருந்தோம்பல். சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு மரியா பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக, விருந்தோம்பல் ரொம்ப முக்கியம். விருந்தோம்பல் நம்ம தமிழ் கலாச்சாரத்தில் அதாவது மரியா மார்த்தா பார்த்தீங்கன்னா அவ்வளோ பணிவிடை புரியுறாங்க. இயேசு வந்து அப்போ ரொம்ப வீடுகளில் கூட நம்ம வந்து ஒருத்தர் வந்தால் நல்லா கவனிக்கணும், நல்லா உட்காந்து பேசணும். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா முன்னாடிலாம் பார்த்து வச்சுங்களேன், நான் வீட்டுக்கு போனேன் சரியா. இப்போ மார்த்தா என்ன பண்ணுறாங்க, அவங்க இயேசுவை கவனிக்கிறதுல ஒரு ஆர்வம். ஆனால் மரியா இன்னும் கொஞ்சம் டிஃபரெண்ட் மேலே போகிறாங்க. அதை தான் ஆண்டவர் விரும்புகிறார். அவங்க என்ன பண்ணுறாங்க, செவிமடுக்கிறாங்க, லிசன், இயேசுவோட இருக்கிறாங்க, இயேசுவோட நேரத்தை செலவழிக்கிறாங்க. ஸோ அப்போ என்னன்னா, பணிவிடை பொருள் ஒரு விருந்தோம்பல், செவிமடுத்தல் ஒரு விருந்தோம்பல். லாசர் என்ன நல்ல நட்பு. இயேசு கண்ணீர் விட்டு அழுதார். அதெல்லாம் பைபிள்ல இருக்கக்கூடிய சுருக்கமான வார்த்தை தெரியலையா? பைபிள்லயே ரொம்ப ஷார்ட்டஸ்ட் வார்த்தை என்ன? இயேசு கண்ணீர் விட்டு அழுதார். அதான் பைபிள்ல இருக்கக்கூடிய சுருக்கமான வார்த்தை. அது எங்க இருக்கு? நான் நினைக்கிறேன் 11:34 யோவான் நற்செய்தி. பைபிள்லயே சிறிய வசனம் எது? சொல்லுங்க, சிறிய வசனம் எது? இயேசு ஆண்டவர் கண்ணீர் விட்டு அழுதார். ஆக பைபிள்லயே ரொம்ப சுருக்கமான வார்த்தை என்னது? இயேசு கண்ணீர் விட்டு. அப்ப பாருங்க, நல்ல நட்பு, ஃப்ரெண்ட்ஷிப். யாரோட? லாசரோட. பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு குடும்பம் பாருங்க, நட்பான குடும்பம், செவிமடுக்கிற குடும்பம். என்னது? மார்த்தா, லாசர், மரியா குடும்பம் இயேசுவுக்கு பிடிச்ச குடும்பம். அது போல நம்ம குடும்பமும் அவங்க பாருங்க, அவங்க வாழ்க்கையில இயேசு மையப்படுத்தி தான் இருக்குது.